தமிழ்நாடு சிஎம் ஜோசப் விஜய் சார், நீங்க இந்த வேலை விட்டு கொஞ்ச நேரத்துக்கு விஜயகுமார் ஐபிஎஸ் ஆக முடியுமா? அந்த விஜயகுமார் ஐபிஎஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு செய்ய முடியுமா? நீங்க இந்த 3 போலீஸ் நாய்க்களையும் இந்த வேலையில இருந்து தூக்கி வெளியில போடுங்க. இல்லேனா உங்களுடைய தமிழ்நாடுக்கு அது ஒரு பெரிய அபமானம். இந்த 3 போலீஸ் நாய்க்களுடைய இந்த பிஹேவியர் நார்த் இந்தியாவிலே எல்லாம் பெரிய வைரல் ஆயிட்டு இருக்கு. கோயம்புத்தூரிலே ஒரு 10 வயசு பெண் குழந்தையை ரேப்பு பண்ணி கொடூரமா கொலை பண்ணிய விஷயத்தில் தான் இந்த 3 போலீஸ்காரி இந்த மாதிரி சிரிச்சு பேசுறது. அந்த 10 வயசு குழந்தையை ரேப்பு செய்து கொலை பண்ண அந்த துரோகிகளுக்கு பெரிய தண்டனை வாங்கி கொடுக்கு விஜய் சார். அந்த நியூஸ் பார்த்து தூக்கமே போயிடுச்சண்ணா. அந்த குழந்தையோட முகம் மனசில் இருந்து போகவே இல்லை. உங்களை ஒரு சிஎம்மா இப்பதான் நாங்க பாக்குறேன். அதுக்கு முன்னாடி நாங்க உங்களை பார்த்தது ஒரு ரட்சகனாக தான். பிளீஸ் விஜய் அண்ணா, அந்த குழந்தைய ரேப்பு பண்ணி கொலை பண்ண அந்த துரோகிகளை என்கவுண்டர் பண்ணி கொல்லுங்க. அந்த பெண் போலீஸ் நாயோட சிரிப்பு பார்க்கும் போது வெறி ஏறுது. அவளும் ஒரு பொண்ணு தானே, அவளும் ஒரு அம்மா தானே, அவளுக்கும் இருக்கும் தானே இந்த மாதிரி ஒரு குழந்தை. அந்த குழந்தையை யாராவது இந்த மாதிரி பண்ணிட்டேனால் இவர் இந்த மாதிரி சிரிச்சு பேசுமா? பிளீஸ் விஜய் அண்ணா, இவருக்கு கண்டிப்பா பெரிய பனிஷ்மெண்ட் கொடுக்குங்க. அந்த குழந்தைக்கு நீங்க நீதி வாங்கி கொடுக்குங்க விஜய் அண்ணா. छोटी सी चूक बड़ा विवाद। भाइयों, ये वीडियो आईपीएस रम्या भारती की है, जो कि तमिलनाडु के कोयम्बटूर से हैं। तमिलनाडु के कोयम्बटूर में एक 10 साल की लड़की को किडनैप कर रेप कर दिया जाता है नारियल के बगीचे के अंदर। रेप करने वाला उसी लड़की का पड़ोसी है जिसका नाम कार्तिक है। ये मामला जब जैसे ही आईपीएस रम्या भारती के पास आता है, 24 घंटे के अंदर रम्या भारती ने इस आरोपी को पकड़ लेती है। जब प्रेस कॉन्फ्रेंस करती हैं तो उसमें कुछ सवाल ऐसे होते हैं जिन पे रम्या भारती और उनकी पूरी टीम हंसने लगती है, और यही काफी तेज वायरल हो रही है सोशल मीडिया पे, और इसमें इनको ट्रोल किया जा रहा है। तो भाइयों, कहने का मतलब सिर्फ इतना है कि कभी भी आप कहीं भी सोशल मीडिया पे कभी भी लाइव डिबेट में होते हो ना, तो संयम बरके, ये नहीं कि जोश में होश खो बैठे। किस मुद्दे पे आपको बुलाया गया है, किस मुद्दे पे आप प्रेस कॉन्फ्रेंस रखे हैं, और आपको यहां पे हंसना नहीं चाहिए। आपकी सारी मेहनत को पानी में फेर दिया गया। आप अपनी टीम के साथ हंस रहे हो और अपने नाखून रगड़ रहे हो, यही आपको विवादों में ला दिया। आपके किए हुए 24 घंटे का काम को पानी में फेर दिया। तो भाइयों, कभी भी अपना संयम नहीं खोना चाहिए। आप कैसे मुद्दे के ऊपर बैठे हो जनता के सामने, इस पे ध्यान देना चाहिए। इसीलिए कहा जाता है कि हमेशा जोश को कंट्रोल में रखा करो, जोश में होश मत खोया करो। जय श्री राम, जय गोमाता। ஒரு சிறிய தவறு பெரும் சர்ச்சை. சகோதரர்களே, இந்த காணொளி தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஐபிஎஸ் ரம்யா பாரதி பற்றியது. தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமி தென்னந்தோப்பிற்குள் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். பாலியல் வன்கொடுமை செய்தவன் அதே சிறுமியின் பக்கத்து வீட்டுக்காரன். அவன் பெயர் கார்த்திக். இந்த வழக்கு ஐபிஎஸ் ரம்யா பாரதியிடம் வந்தவுடன் 24 மணி நேரத்திற்குள் ரம்யா பாரதி இந்த குற்றவாளியை பிடித்து விடுகிறார். அவர் செய்தியாளர் சந்திப்பில் சில கேள்விகளுக்கு ரம்யா பாரதியும் அவர் குழுவும் சிரிக்கிறார்கள். இது சமூக வலைதளங்களில் வைரலாகி அவர்கள் ட்ரோல் செய்யப்படுகிறார்கள். நண்பர்களே, நான் சொல்வது என்னவென்றால், சமூக வலைதளம் அல்லது நேரடி விவாதங்களில் பொறுமையுடன் இருங்கள். உணர்ச்சி வசப்பட்டு கட்டுப்பாட்டை இழக்காதீர்கள். எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? எதற்காக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவீர்கள்? இங்கு சிரிக்கக்கூடாது. உங்கள் உழைப்பு வீணானது. குழுவுடன் சிரித்துக் கொண்டு நகத்தை நோண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவே உங்களை சர்ச்சையில் உங்கள் 24 மணி நேர உழைப்பை வீணாக்கி விட்டார்கள். ஆகவே சகோதரர்களே, ஒருபோதும் நிதானத்தை இழக்காதீர்கள். நீங்கள் கையாளும் முக்கியமான விஷயம் மக்கள் மத்தியில் உங்கள் நிலை குறித்து கவனமாக இருங்கள். உற்சாகத்திலும் நிதானம் அவசியம். जय श्री राम, जय गोमाता।